இப்போ நெறைய பேர வந்து கைது பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, உமர் முகமது அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து அந்த கார வந்து ஓட்டுனதாக சொல்றாங்க. இன்னும் முழுமையான ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கலையா? இப்போ வரைக்கும் ஆஸ் ஆஃப் 24 ஹவர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எந்தவித கிளாரிட்டியும் கிடைக்கலையா இப்போ? இல்ல இது ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு கொலை சம்பவமா நடந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம ஹைப்போதெட்டிக்கலா எதையுமே எடுத்துட்டு போ முடியாது. இதுக்கான சாலிடான எவிடன்ஸ் வேணும். இந்த எவிடன்ஸ் எதுக்கு வேணும்னா, நாளைக்கு நம்ம ரிட்டாலியேஷன் பண்றோம். நம்ம பதிலடி ஏதாவது நம்ம குடுக்குறோம். இதுக்கு இந்தியா தரப்புல கொடுக்கப்படுது அப்படின்னா, அதுக்கு உலக நாடுகள் மத்தியில அஃப்கோர்ஸ் நம்ம வி ஹேவ் டூ கிவ் சாலிட் எவிடன்ஸ். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இத வந்து இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய எல்லாருமே இத எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஒயிட் காலர் டெரரிசம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வர்ணிக்கிறாங்க. ஏன்னா சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க பெரும்பாலானவங்க நல்லா படிச்சவங்க, மருத்துவர்களா இருக்கக்கூடியவங்க, 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய ஜூனியர்ஸை வந்து இதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பா ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய அதில் அப்படின்ற அந்த ஒரு டாக்டருடைய வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 2800 கிலோ வரைக்கும் அந்த வெடிபொருள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அவருடைய வீட்டுல இருந்து ஏகே AK-47 ரக துப்பாக்கி மற்ற விஷயங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாமே எங்க சந்தேகம்னா, எப்படி உள்ள வந்துச்சு இந்தியாவுக்குள்ள? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.